தமிழ்நாட்டில் பீகார் காற்று வீசுகிறது என்றால் பீகாரில் நடைபெற்ற வாக்கு திருட்டை போல தமிழகத்திலும் வீசும். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா இப்ப நிதிஷ்குமார் இதை கொண்டு வந்திருக்காங்க. நிதிஷ்குமாரால 5 வருஷம் முடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் 5 வருடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்க மாட்டார். இப்ப தமிழ்நாட்டுல அது போன்ற ஒரு நிலையை கொண்டு வரலாம் என்று பிரதமர் மோடி அவர்கள் இங்க என்னென்னவோ வித்தைகள்லாம் நீங்க பீகாரை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது. இன்றைக்கு கல்வியில சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. பீகார் எத்தனை அதை எடுத்துப்பாரு. புதிய திட்டத்தை தொடங்கி வச்ச மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. புதிய திட்டம் எல்லாம் கிடையாது. அவர் தொடங்கி வச்ச நிதி எதுக்குன்னா PM கிசான் சம்மன். மகாராஷ்டிரால பூனேவை சார்ந்த தசரத் லட்சுமன்ற ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறார். தற்கொலை பண்றப்ப அவர் என்ன சொல்லிட்டு இறந்தார்னா, மோடியினுடைய கையாளாகத்தனத்தால் விவசாயிகளின் கடன் அதிகரித்துள்ளது, என்னுடைய சாவுக்கு மோடி தான் காரணம். 2014 இருந்து 2022 வரைக்கும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது 1,678 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எதற்கு? கடன் பிரச்சனையா? இதுக்கு ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை எடுத்தது. நீங்க தமிழ்நாட்டுல அவரை கோபேக் ஸ்டாலின் சொல்றதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை. ஏனென்றால் தமிழக மக்களை ஆளக்கூடியவர் அவர். பீகாரிகள்லாம் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்றாரு, தமிழர்களை திருடர்கள் சொல்றாரு. இவ்வளவு சொல்லிட்டும் தமிழர்கள்லாம் வாயப்பொத்தின்னு இருக்கணுமா? நீங்க பீகார்ல தொடங்கி தமிழ்நாட்டு வரையும் அடுத்து நாங்க தான், பீகார்ல நடந்தது தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி வாய் சவுடால் விட்டா தமிழர்கள்லாம் வாய மூடி இருக்கணுமா? மை சென்னை 360 தோழர்களுக்கும் வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் கழக செய்தி தொடர்பாளர் தோழர் ரஜினி அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டது. தோழர் வணக்கம். கோயம்புத்தூருக்கு வந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நேற்று உதித்த முக்கியமான முத்தான வார்த்தைகள் தமிழ்நாட்டில் பீகாரின் காற்று வீசுகிறது அப்படின்னு பேசி இருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் பீகார் காற்று வீசுகிறது என்றால் பீகாரில் நடைபெற்ற வாக்கு திருட்டை போல தமிழகத்திலும் வீசும் என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பீகாரை போல தமிழ்நாட்டுல முடியுமா? பீகாரை போல தமிழ்நாட்டுல அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமானா, அங்க ஒரு சில கட்சிகளுக்கெல்லாம் BLA 2 இல்லாத அன்னைக்கு அந்த SIR நடைபெறுகிற போது அந்த அவேர்னஸ் இல்லாத அங்க அந்த மாதிரி நடைபெற்றது. ஆனால் தமிழகத்துல இன்றைக்கு BLA 2க்கு தலைவர் டைரக்டா கால் பண்றாரு. அங்க இருக்கிற நகர செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளருக்கு தினம் தினம் தலைவர் நேரடியாக போன் பண்ணி அங்க என்ன நடக்குது, எத்தனை பேருக்கிட்ட எனுமரேஷன் ஃபார்ம் போயிருக்கு, எத்தனை பேருக்கிட்ட ஃபில் பண்ணி வாங்கியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, அப்படி க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதை பிரதமர் மோடி அவர்கள் எதை உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால், SIR-ஐ மையப்படுத்தி இங்கே பீகார்ல எப்படி SIR-ஐ வச்சு மீண்டும் அங்க நிதிஷ்குமார் தலைமையில ஒரு ஆட்சியை குடிச்சாங்களோ, அது போல இங்கேயும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா இப்ப நிதிஷ்குமார் இதை கொண்டு வந்திருக்காங்க. நிதிஷ்குமாரால 5 வருஷம் முடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் 5 வருடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்க மாட்டார். முதல்வர் ஆவதுன்றது பகல் கனவு, அது வேற விஷயம். இருந்தாலும் முதல்வர் ஆனால் அவரால் 5 வருஷம் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. பாஜக எடப்பாடி பழனிசாமி முழுமையாக அவர்கள் கையகப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு பாஜகவின் முதல்வராக ஒருத்தர் வருவார். அப்படிதான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம மகாராஷ்டிரால பார்த்தோம்னா ஏக்நாத் ஷிண்டேவை துணை முதலமைச்சர் என்று அறிவித்து அடுத்த காலம் மாற அவருடைய காட்சி மாறியது போல அந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு தான் பாஜக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டுல அது போன்ற ஒரு நிலையை கொண்டு வரலாம் என்று பிரதமர் மோடி அவர்கள் இங்க என்னென்னவோ வித்தைகள்லாம் காட்டுறாரு. ஏன் பீகார் முடிச்சோடனே மற்ற மாநில தேர்தல்கள்லாம் ஒரு கண்ணு தெரியல. பீகார் தேர்தல் முடித்த கையோடு ஏன் தமிழகத்துக்கு வராரு? அடுத்த டார்கெட் தமிழகம் தான். அதற்கு தமிழகம் என்பது என்றைக்கும் விதிவிலக்கு தான். நீங்க 40 தொகுதியில நீங்க பீகார்ல நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. SIR கொண்டு தமிழக சிறுபான்மையினர் வாக்கை எப்படியாவது பிடுங்கி விட்டு அவர்களுக்கு சாதகமான பீகாரியையோ மற்ற வட மாநிலத்தில் இருக்கிறவங்களையோ இங்க கூட்டி கொண்டு வாக்குகளை போடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க. அது இன்றைக்கு சாத்தியமா என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க BLA 2 ஒரு பூத்துக்கும் ஒரு பூத்துல கூட BLA 2 இல்லாத பூத்தே கிடையாது. 10,000 பூத் இருந்தாலும் 10,000 BLA இருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் பணியில இன்னைக்கு அந்த BLA திறம்பட கையாண்டு இன்னைக்கு எனுமரேஷன் ஃபார்ம் அந்தந்த BLO பூத் லெவல் ஆபீசர்ஸ் எடுத்துட்டு போய் தராங்கன்னா அவங்களுக்கு கூட போயிட்டு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துறாங்க. ஆமா, SIR-ஐ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குறுகிய காலத்துல நடைபெறுகிற SIR-ஐ எதிர்க்கிறது. அதை மையப்படுத்தி மோடி அவர்கள் பீகாரை போல பீகார்ல நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல லிட்ரஸி ரேட் என்ன?
61%. தமிழ்நாட்டுல லிட்ரஸி ரேட் 2011 சென்சஸ் வச்சே நான் சொல்றேன். இன்னைக்கு லிட்ரஸி ரேட் வந்து 81%. 2011 சென்சஸ்ல மீண்டும் 2027 மக்கள் தொகை கணக்கெடுக்க போறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 90% கிட்டேனா இன்னைக்கு மக்களுக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. நீங்க பீகாரை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு கல்வியில சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. பீகார் எத்தனை இடத்துல இருக்கு? இன்னைக்கு அவங்க அங்க வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள். இன்றைக்கு கல்வியிலே உயராத மாநிலம், இன்றைக்கு சட்டம் ஒழுங்கிலே சீர்கேடான மாநிலம் பீகார். இன்னைக்கு அந்த பீகாரை தமிழ்நாட்டோட கம்பேர் பண்றீங்க. இதே பிரதமர் மோடி பீகார்ல போய் என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டை பத்தி கேவலமா பேசினாரு. தமிழ்நாட்டுல ஒடிசாவில திருட்டு பட்டம், பீகார்ல ரவுடி பட்டம் குத்தப்பட்ட தமிழர்கள் இங்க வந்துட்டு தமிழ்ல பேச முடியலன்னு கவலையும் தெரிவிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பேச்சையும் பேசுறாரு. அதையும் ஒரு கூட்டம் வந்துட்டு ரசித்து கொண்டு கைத்தட்டி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பாண்டியன் வந்து பேசுற, விவசாய சங்க தலைவர் பாண்டியன் வந்து பேசுறாரு. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஜந்தர் மந்தர்ல உங்களுக்கு தெரியும், ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா கண்ணு தலைமையில எலிக்கறி சாப்பிட்டாங்க, வாயில வச்சு போராடினாங்க. இன்னும் சொல்ல போனால் நிர்வாணத்தோடு கூட அவர்கள் அந்த பகுதியிலே வலம் வந்து பார்த்தார்கள். 100 நாட்களில் நடிகர்களை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்த பிரதமர் மோடி ஒரு முறை கூட ஐயா கண்ணுவை சார்ந்த விவசாயிகள் கோரிக்கை கூட அவர் காது கொடுத்து கூட கேட்கல. இப்படிப்பட்ட ஒருவர் கோயம்புத்தூர்ல வந்து விவசாயிகளுக்கு நான் குரல் கொடுப்பேன், விவசாயிகளுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருப்பது ஒன்றிய அரசு என்று அவர் சொல்லுவதை நிச்சயமாக ஏத்துக்க முடியாது. அதே போல ஒரு பிம்பம், என்ன பிம்பம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ வந்து ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்துகிறார், புதிய திட்டத்தை தொடங்கி வச்ச மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. புதிய திட்டம் எல்லாம் கிடையாது. அவர் தொடங்கி வச்ச நிதி எதுக்குன்னா PM கிசான் சம்மன், அதுக்கான நிதி வந்து 21வது தவணையா 18,000 கோடியை ரிலீஸ் பண்றாரு. 2019 இந்த திட்டம் தொடங்குறப்போ 12 கோடி விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை தரப்படும் அப்படின்னு பிரதமர் மோடியும் ஒன்றிய பாஜக அறிவிக்கிறது. குறைச்சி வந்து இன்றைக்கு 21வது தவணை அவர்கள் கொடுத்திருப்பது 9 கோடி விவசாயிகளுக்கு மட்டும்தான். 3 கோடி எங்க போனா? அவங்க விவசாயிங்க கிடையாதா? உங்களுக்கு 2019 கண்ணுக்கு தெரிந்த 12 கோடி விவசாயிகள் இன்றைக்கு 9 கோடியா சுருங்கி இருக்கிறாங்க. நீங்க அப்படியே கம்பேர் பண்றதுன்னா இந்த சைடு வாங்க. எங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை உயர்ந்துதானே வருகிறதை தவிர்த்து குறையவில்லை. ஆனால் உங்களுடைய திட்டம் தொடங்கப்படும் போது அதிகமாக இருக்கிறது, தொடங்கியவுடன் அப்படியே நீங்க குறைச்சிட்டே வரீங்கன்னா இதுல நடக்கிற சூழ்ச்சி, இது சூழ்ச்சி வாய்ந்த ஒரு அந்த PM கிசான் சம்மனை வந்து 21வது தவணையை வர வைக்கிறது நீங்க அப்படியே ஒரு பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க. அந்த அளவுலாம் கிடையாது. அதுல நீங்க ஊக்கத்தொகையா தரப்போறதே எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாவோ அவ்வளவுதான் வருது ஒரு ஆளுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு விவசாயிகளுக்கு நீங்க 18,000 கோடியே 9 கோடி விவசாயிகள்லாம் எவ்வளவு வந்துருப்போம்? மிக குறைவான தொகை தான். இதை நீங்க கொடுத்துட்டு நாங்க விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். ஏன் நான் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் சொல்றேன், ஏன் தேர்தல் வர்றப்பதான் உங்களுக்கு விவசாயிங்க கண்ணுக்கு தெரியாறாங்களா? அதே அண்ணன் PR பாண்டியன் அவர்கள் இதற்கு முன்பாக எவ்வளவு கருத்துக்களை எல்லாம் பதிய வைத்திருக்கிறார், அரசாங்கத்திற்கு எதிராக போராடி இருக்கிறார். இன்றைக்கு அவரை அழைத்து கொண்டு வந்து அவர் வந்து வேண்டும் என்று சொல்கிறார். அவர் வந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வந்து தமிழ்ல கேட்கணும், அவருடைய ஸ்பீச் அவ்வளவு அற்புதமா இருக்குன்னா பேசுறதா நம்ம செய்தித்தாள்கள்ல பார்த்தோம். இது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில விவசாயிகளுக்கு மகாராஷ்டிரா, நீங்க தமிழ்நாட்டை கூட விடுங்க, மகாராஷ்டிரால பூனேவை சார்ந்த தசரத் லட்சுமன்ற ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறார். தற்கொலை பண்றப்ப அவர் என்ன சொல்லிட்டு இறந்தார்னா, மோடியினுடைய கையாளாகத்தனத்தால் விவசாயிகளின் கடன் அதிகரித்துள்ளது, என்னுடைய சாவுக்கு மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு விவசாயி இறந்து போறாரு. 2014 இருந்து 2022 வரைக்கும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது 1,678 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எதற்கு? கடன் பிரச்சனையா? இதுக்கு ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை எடுத்தது. நீங்க விவசாயிகள் பேசுங்க, வேணான்னு சொல்ல. 1,00,000 பேர் இறந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு அவமானப்படணும் ஒன்றிய அரசு. இதெல்லாம் நீங்க விவசாயிகளுக்கு பண்ணிட்டு விவசாயிகளுக்கு நீங்க தான் வந்து சரி நதிநீர் இணைப்பு, தென்னக நதிநீர் இணைப்பு சொல்றீங்க, நதிநீர் இணைப்பு வேணும்னு எவ்வளவு பேர் போறாங்க. இதுவரையும் நதிநீர் இணைப்புக்கு ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்கீங்களா? இதுவரை நிதி ஒதுக்கல. இவ்வளவு குறைபாடுகள் ஒன்றிய அரசிடம் இருந்து இவர்கள் எப்படி விவசாயிகளை பற்றி பேச என்ன இவங்களுக்கு யோசித்து இருக்கு? எந்த ஒரு
அதாவது விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஒன்றிய அரசு இன்றைக்கு வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. கேட்ட நிதியை கேட்டா இன்னைக்கு வந்து நிதியை ஒண்ணும் இல்ல, மிக்ஜாம் புயல் வந்தது, அவ்வளவு வெள்ளம். 2023 டிசம்பர் இதே பிரதமர் மோடி அவர்கள் இது பரப்புரைக்கு நம்ம தமிழ்நாடு வராது, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாதா? இன்று வரை 2014 அப்புறம் தமிழ்நாட்டில இருந்து கோரப்பட்ட மழை வெள்ள நிவாரண நிதியாக மத்திய அரசிடமிருந்து கோரப்பட்ட நிதி 1,26,578 கோடி. கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 5,000 கோடி. அப்போ இவ்வளவு பாரபட்சம் பார்த்து இவ்வளவு நிதியை தர மறுத்து இன்றைக்கு வந்து நீங்க தான் வந்து இதெல்லாம் பண்றோம், நாங்க தான் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோவையில வந்து நீங்க இந்த மாதிரி ஒண்ணு வந்து செஞ்சுட்டு போறீங்கன்னா இன்றைக்கு அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக மதச்சார்பற்ற கூட்டணிகள் சார்பில் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மோடிக்கு எதிராக, தமிழகத்தை வஞ்சித்து வருகிற ஒன்றிய அரசுக்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு நடத்தி இருக்கிறது, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில. இல்ல அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை கேன்சல் பண்ணிட்டு வராரு. ஓகே, வந்துட்டு விவசாயிகள் மாநாட்டுல கலந்து கொண்டு போனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு தானிய கொள்முதல்ல இருக்க ஈரப்பத லெவல் கட்டுப்பாட்டுல வந்துட்டு தளர்வு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதையும் கைவிரிச்சிட்டாரு. இந்த 2 சம்பவங்களும் வரத்துக்கு முன்னாடி ஒரு வஞ்சகம், வந்துட்டு போனதுக்கு முன்னாடி ஒரு வஞ்சத்தை பண்றாங்க. ஆனாலும் பார்த்தா தமிழ்நாடு பாஜகவினர் வந்துட்டு என்ன சொல்றாங்கனாக்கா தமிழ்நாடு அரசு சரியான திட்டங்களை வந்து சரியான முறையில சமர்ப்பிக்கல அப்படின்னு வைக்கிறாங்க. 17% இருக்கிற ஈரப்பத சதவீதத்தை 22% உயர்த்த வேண்டும். இதுதான் தமிழ்நாடு அரசு வைத்த கோரிக்கை. இது என்ன கோரிக்கை? மழை காலம் வருது, மழையில நஞ்சு போகுது, அந்த கணக்கிடுவீங்கள அளவு எவ்வளவு ஈரப்பதம் இருந்தா அதை கொள்முதல் செய்யக்கூடிய தகுதி பெற்றது, அதை வந்து ஒரு 5% உயர்த்துங்க. அந்த 5% நீக்கப்படுகிற நெல் பல விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லாக கூட இருக்கலாம். அது அந்த 5% வேஸ்டேஜ் ஆகுறது, அவங்களுக்கு இழப்பீடு, அவங்களுக்கு பல இழப்புகள் ஏற்படுகிறது. அதை ஒன்னும் வந்து 17% இருந்து 95% உயர்த்த சொல்ற, 5% விவசாயிகளின் நலனின் கருத்தில் கொண்டு நீங்கள் உயர்த்த வேண்டும். அந்த குழு வந்தது, குழு வந்து ஆய்வு செய்தது, ஆய்வு செய்து இன்று வரை அதற்கான சதவீத உயர்வை பற்றி எந்த அறிவிப்பும் ஒன்றிய அரசால் வெளியிடப்படவில்லை. அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற, ஏன் 5% உயர்த்தலாமே? விவசாயிகளுக்கு பயன்படுகிற ஒன்று நெல், நம்ம அன்றாட சாப்பிடுறது அரிசி, இதுல கூட வந்து ஒரு பாரபட்ச தமிழ்நாட்டுக்கு பார்க்கணும். நீங்க வந்து ஈரப்பதம் அது அந்த சதவீதத்தை கூட உயர்த்த மாட்டோம் அப்படின்னு விடாப்புடியாக இருக்கிற இவர்கள் பீகாரை போல தமிழ்நாட்டில் இப்படி வஞ்சகம் செய்கிற நீங்கள், உங்களை அதனால ஒரு தொகுதியில கூட வரவில்லை நாடாளுமன்ற தேர்தல்ல. இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அடுத்து நீங்க தான் ஆள போறீங்க, எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய கைப்பாவியாக இருந்து முதல்வர் ஆவார் என்று அந்த கனவை எல்லாம் நீங்கள் நனவாக்க வேண்டும் என்று பலமுறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும், பிரதமராக இருக்கக்கூடிய அவர் வந்தாலும் சரி, உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா வந்தாலும் சரி, இவ்வளவு இன்னல்களை தமிழ்நாட்டிற்கு செய்து வருகிற அவர்கள் எப்படி தமிழ்நாட்டை உயர்த்த போகிறார்கள்? எப்படி தமிழ்நாட்டை இவர் கைகளுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்பது பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இன்னொன்னு, இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியான மதிப்பீட்டை வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தானே விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. 2011 சென்செக்ஸ் படி பார்த்தோம்னா கோவையில மட்டும் பாப்புலேஷன் வந்து 15 lakhs. 2011 இன்னைக்கு ஒரு 20 லட்சத்தை எட்டு இருக்கும். நீங்க ஆக்ரால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்ரால வந்து பாப்புலேஷனே 16 lakhs தான். அங்க வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா போபால்ல 18 லட்சம் தான், மீரட்ல 17 லட்சம் தான், இந்தூர்ல 19 லட்சம். இவர்கள் எல்லாம் பாப்புலேஷன்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க மெட்ரோ அனுமதி கொடுத்திருக்கீங்க. எந்த விதத்துல எங்களுடைய மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கோயம்புத்தூர், அதுக்கு நீங்க எந்த இதுல வந்து எதை வச்சு எதன் அடிப்படையில வந்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ நீங்க தர மறுக்கிறீங்க? மதுரை என்பது புகழ்பெற்ற நகரம், தமிழ்நாட்டிலே ஒரு புகழ்பெற்ற நகரம் மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கலாம். மதுரை என்றாலே வீரத்திற்கு பேர் போன ஒரு நகரம். அந்த நகரத்துல நீங்க மெட்ரோ கொடுக்க மாட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 மாநகரங்களுக்கு மட்டும் நீங்க தர மறுப்பதுதான்
ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மெட்ரோவை பயன்படுத்தி நகரமயமாக்கல்ல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வந்து விடுமோ என்ற அச்சமா? தமிழ்நாட்டை உண்மையாகவே நீங்கள் முன்னோடி மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்பினால் இந்த ரெண்டு மெட்ரோவை நீங்க கொடுத்திருக்கணும். இன்றைக்கு நிராகரித்திருக்கிறது மத்திய ஒன்றிய அரசு என்று சொன்னால் இவருடைய வஞ்சகம், இவருடைய காழ்ப்புணர்ச்சி. தமிழ்நாட்டிற்கு நிதியை கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டிற்கு மெட்ரோவா கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியா கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ள நிதியா கொடுக்க மாட்டோம், மொத்தத்துல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிற செயலுக்கு இவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புவது ஒரு கோழைத்தனம். தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்றாங்க, இந்த திட்டம் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டதா வந்துட்டு தமிழ்நாடு அரசு பிரதமர் முன்னாடி இப்படி வந்து பொய்யா வந்து பரப்புறாங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன், நீங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு கோபேக் சொன்னீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்க போனா கோபேக் ஸ்டாலின் சொல்றதுக்கு பாஜக தயாரா இருக்குன்ட்டு அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்க? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகிற எங்களை போன்ற திமுகவினருக்கு தான் தெரியும். கிடப்பில் போட்டு அதை நிறைவேற்றாமல் நிறுத்தி வைத்து அவர்கள் அல்லோலப்படுத்தி அதை செயல்படாம விட தடுப்பது என்பது பாஜகவினுடைய கைவந்த கலை. எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா நீட் தேர்வை நாம் கோரிக்கை வைத்தோம், சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். அதை அவர்கள் முடியாது என்று சொல்லவில்லை, நிலுவையிலே போடுவது. எந்த ஒரு மசோதாக்கள் ஏற்படுத்தி அனுப்பி வைத்தாலும் அதை நிலுவையிலே போடுவது என்றால் அவர்களை பொறுத்தவரையிலே அதை நிராகரிப்பது. அதனால அவர்கள் நிராகரிக்கப்பட்டது என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தாவிட்டாலும் அவருடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரக்கூடாது. இதெல்லாம் தடுத்தே கல்வியில முதன்மை மாநிலமா வருது, இரட்டை இலக்கத்துல ஜிடிபி வருது, கல்வியில சிறந்த மாநிலமா வருது, மாணவருடைய சேர்க்கையில முதன்மை மாநிலமா வருது, சுகாதாரத்துறையில முதன்மை மாநிலமா வருது, இடைநிற்றல் இல்லாத மாநிலங்கள்ல கல்வி அந்த உயர்நிலைக்கும் மேல்நிலை படித்து கல்லூரியில சேரக்கூடிய மாணவர்களுடைய பட்டியல்ல முதன்மை மாநிலமா தமிழ்நாடு வருது. இதெல்லாம் அவர்கள் அச்சப்பட்டுதான் நம்மளை எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அக்கா தமிழிசை அவர்கள் சொல்வது போல அவங்க இந்த பொருள் எடுத்துக்கிட்டாங்க, அந்த பொருள் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே பொருள், பாஜகவுடைய பொருள் மதவாத ஆட்சியை இங்கே நிலைநாட்டுவது. இல்லை என்றால் நிதி கொடுக்காமல் சிரமப்படுத்தி இந்த ஆட்சி இடைஞ்சல் தரலாம், இதுக்கு ஒரு இடையூறு செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல செயல்பட்டு கொண்டு எங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு போதுமான கோரிக்கையை எங்களுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் வைக்கிறார். கோரிக்கை வைக்கிறார், நேரடியாக சென்று கடிதம் அளிக்கிறார், அறிக்கை விடுகிறார், கடிதமாக எழுதி அங்கே கொடுக்கிறார். கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்படும். நிச்சயம் ஒன்றிய அரசு என்ன செய்யணுமோ அதை அவர்கள் செய்தாகிட வேண்டும். இது போன்ற பாரபட்சம் அவர்கள் காட்டிக்கொண்டே இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி தமிழ்நாடு வெல்லும். வானதி சீனிவாசன் சொன்னா கோபாக் மோடி நீங்க சொன்னீங்கன்னாக்கா நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க கோபாக் ஸ்டாலின் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைமகன், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர், தமிழ்நாட்டுக்கு முதல்வர் அவர் இந்த மண்ணினுடைய மைந்தர். நீங்க தமிழ்நாட்டுல அவரை கோபேக் ஸ்டாலின் சொல்றதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை. ஏனென்றால் தமிழக மக்களை ஆளக்கூடியவர் அவர். சரிங்களா? உங்களுடைய பிரதமருக்கு கோபேக் மோடி ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஏன் கோபேக் மோடி என்று சொல்லுகிற நிலைக்கு வருகிறோம் என்றால், தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார், தமிழர்களை இழிவுபடுத்துகிறார். தமிழர்கள் பீகாரிகள்லாம் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்றார், தமிழர்களை திருடர்கள் சொல்றாரு. இவ்வளவு சொல்லிட்டும் தமிழர்கள்லாம் வாயப்புத்தின்னு இருக்கணுமா? இல்ல இப்ப பாத்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கோபேக் மோடின்ற ஒரு விஷயம் பேசப்படவே இல்லை. ஆனா இப்பொழுது ஆட்சி முடிகிற இந்த காலத்துல திமுக ஏன் இந்த கோபேக் மோடி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட எடுக்கணும், அதுவும் தன்னுடைய ஆதரவு அமைப்புகள் மூலியமா அப்படின்ற ஒரு கேள்விய அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. கூட தமிழ் தேசிய வலதுசாரி தமிழ் தேசியம் வைக்கிறாங்க. நீங்க பீகார்ல தொடங்கி தமிழ்நாட்டு வரையும் அடுத்து நாங்க தான் பீகார்ல நடந்தது தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி வாய் சவுடால் விட்டா தமிழர்கள் வாயை மூடி இருக்கணுமா? இதுவரையில் அவர் இது போன்ற ஒரு வார்த்தையை விட்டது கிடையாது. இப்ப அவர் ஸ்டார்ட் பண்றாருன்னா அதற்கு எதிர்வினை ஆற்றுவார். தமிழக மக்கள்
எங்க தமிழ்நாட்டை பத்தி நீங்க இழிவுபடுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு வந்து தமிழர்களை வந்து எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியும் அவ்வளவு கொச்சைப்படுத்தினா தமிழ்நாடு மக்கள் சும்மா பார்த்துன்னு இருப்பாங்களா? களத்துல இறங்கி கேட்கிறோம். இவ்வளவு நேரம் உங்க கருத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?